ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி குழம்பை மிஞ்சிய அவரைப்பயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பராக ஒரு டேஸ்டியான அவரைப்பயிர் குழம்பு பண்ண போகிறோங்க. அது நமக்கு சப்பாத்திக்கு யூஸ் ஆகும், சாதத்துக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அவரைக்காயை நல்லா முத்தல் காயாக பார்த்துங்க, பயர் இருக்கிற மாதிரி காய் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி முத்தின காயாக பார்த்து பொரிச்சு எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா பழுத்த காயாக, தோலோட கலர் பாருங்கள், கலர் மாறி இருக்கும். அவரைக்காய் பச்சை கலராக இருக்கும். இது தோல் லைட் மஞ்சளாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்தோன்னா நல்லா பயிர் குண்டு குண்டாக பெருசு பெருசாக இருக்குங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு அவரைக்காய் நல்ல முத்தல் காயாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள். நல்லா பழுத்த காயாக இருக்குது நமக்கு, அதனால் ஒவ்வொன்றா பொரிச்சுக்கிடலாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் நாங்கள் சாப்பிடுவோம், அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி குழம்பையே மிஞ்சின அவரைப்பயிர் குழம்புனா பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இப்போ காயெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாங்க. தேவையான அளவு இப்போ நம்ம பொரிச்சிட்டோம், நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவு நம்ம பொரிச்சிட்டு வந்துட்டோங்க. இதை இப்போ நம்ம உரிச்சுக்கலாம். தோலை நீக்கி பயிர் எடுத்துக்கிறலாங்க. ஒவ்வொரு காயில் புழுவெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும். ஒவ்வொரு பயிரில் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பயிரோட கலர் பாருங்கள், நல்லா முத்திருச்சுன்னா அந்த மாதிரி நல்லா ரெட் கலர் மாதிரி வருங்க. இது நல்லா விளைஞ்ச காய், முத்துன காய். பயிரோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி எல்லா காயும் நம்ம உரிச்சு எடுத்துக்கிறலாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துட்டோம். இவ்வளோ பயிர் இருக்குது. இது ஒரு 4-5 டைம் நான் கழுவி எடுத்துட்டேங்க. நல்லா தண்ணியில் அலசி எடுத்துடணும். இப்போ ஒரு கடாயை நம்ம எடுத்துக்கிறலாங்க. ஒரு கடாய் எடுத்து இந்த கழுவி வச்சுருக்கிற பயிரெலாம் அதில் சேர்த்திக்கிடலாம். சேர்த்திக்கிட்டு இதில் இந்த பயிர் மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கிறணுங்க. அந்த பயிர் நல்லா மூழ்கணும், அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறணும். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டோம். ஸ்டவ்வில் வச்சு விட்டோம். இந்த பயிர் நல்லா வெந்து வரட்டும். தண்ணி மட்டும் கொஞ்சம் மூழ்கிற அளவு எடுத்துக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. பயிர் ஓரளவுக்கு வெந்து வரணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காய் இந்தளவுக்கு 2 பீஸுங்க. நீங்கள் துருவி இருந்தால் ஒரு 4 ஸ்பூன் அளவு, 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக 2 பீஸ் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இதை கட் பண்ணி போட்டுட்டோம். இதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கிடலாங்க, தோலை நீக்கிட்டு. சேர்த்து இதையும் நம்ம தேங்காயோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அடித்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு 3 தக்காளி ஒரு பவுலில் சேர்த்திக்கிட்டோங்க. 3 தக்காளி போல் எடுத்துருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஹோம்மேட் மசாலா சேர்த்திக்கிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஹோம்மேட் மசாலா சேர்த்திக்கிறேன். பாருங்கள், இந்தளவு ஸ்பூனில் 2 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா கையாலேயே மசிச்சு கொடுக்கலாம். மிக்சியில் அடிக்கலாங்க, ஆனால் நம்ம கையால் மசிச்சு கொடுக்குறப்ப கிடைக்கிற டேஸ்ட்டு மிக்சியில் அடித்தா நமக்கு வராது. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்ருக்கோம், மசிச்சு கொடுக்குறோம். இப்போ தேங்காயை எடுத்து இதில் சேர்த்திக்கிடலாம். தேங்காயை சேர்த்தி நல்லா இதையும் சேர்த்தி மசிச்சு கொடுத்துக்கிடலாங்க கையாலேயே. பாருங்கள், எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நம்ம மசிச்சு கொடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு இவ்வளவு தாங்க மசாலா, வேறு எதுவுமே இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஹோம்மேட் மசாலா இல்லாட்டி ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள்னால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ பயிரை பார்த்துக்கிடலாம். பயிர் பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி பாருங்களேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தண்ணியோட கலர் பாருங்கள், ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். அதனால் இந்த தண்ணியை நம்ம வடித்து விட்டுறலாம், இல்லாட்டி குழம்பு டேஸ்ட்டே மாறி போகும். தண்ணியை வடிச்சிட்டு பயிரை மட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம். நல்லா வடித்து விட்டுறணுங்க தண்ணியை. வடிச்சிட்டு பயிரை நம்ம கடாயில் சேர்த்திக்கிடலாம். இப்போ அந்த தண்ணியோட கலர் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ப்ரௌன் கலராக இருக்கும். இதை சேர்த்தோன்னா குழம்பு டேஸ்ட் கிடைக்காது, அதனால தான் நம்ம வடித்து எடுத்துக்கிறோம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்திக்கிடலாம். உங்கள்கிட்ட ஹோம்மேடு மசாலா இல்லாட்டி மல்லித்தூள் 2 ஸ்பூன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அந்த வீதத்தில் நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த மாதிரி சேர்த்திக்கிடலாம் நம்ம. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அதை வந்து நம்ம தேங்காயோடு போட்டு அரைச்சிக்கிறணும். இப்போ பாருங்கள் திக்னஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்திக்கிடலாம். ரொம்ப சிம்பிளானதுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திக்கிடலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாம். இது பயிர் வெந்ததுனால இந்த மசாலாவோட பச்சை வாசனை தாங்க போகணும். நல்லா கொதிச்சு வரட்டுங்க, வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் உப்பு பத்தலாட்டி நம்ம உப்பு சேர்த்திக்கிடலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் இந்த டைம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்திக்கிறலாம். இப்போ பயிர் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக புளி சேர்த்தி கரைச்சிக்கிறலாங்க. இப்போ பாருங்கள் இந்த புளியை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ இந்தளவு எடுத்து நம்ம தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிடலாம். கரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம சேர்த்திக்கிடலாங்க. சேர்த்தி ஒரு 2 கொதி வரட்டும். ஏன்னா புளி சேர்த்த பிறகு ஒரு 2 கொதி வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 கொதி வரட்டுங்க. சூப்பராக அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு ஜம்முன்னு இருக்குங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடனே வைக்கிறதுனால காய் எடுத்துகிட்டு வந்து உடனே குழம்பு பண்ணுறதுனால சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பயிர் நல்ல வேகமாக அந்த கலரே பாருங்கள் நல்லா மாறிடுச்சு. பயிரோட கலர் பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. மாவாட்டம் இருக்குது பயிர். அந்தளவுக்கு வேக வச்சுட்டோம் நம்ம. சூப்பராக நமக்கு கறி குழம்பை மிஞ்சிய அவரைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிட்டோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்திக்கிட்டோம். நல்லா வெடித்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெடித்து வந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கிடலாம். சின்ன வெங்காயம் வேணுனாலும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்திக்கங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வணக்கி கொடுத்துக்கிறலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோம். இதோட கலர் நல்லா மாறி வரட்டும். ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நம்ம வணக்கி கொடுத்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்திக்கிடலாம். அவரைப்பயிர் குழம்புல நம்ம இதை சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு சூப்பரான கறி குழம்பை மிஞ்சிய அவரைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.